अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथ षडजित्तैरेशरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचलं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थिके वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिम् उपवीतिनम् ऊर्ध्वपुण्ड्रवन्तं जगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्. இந்த பாஷ்யக்காரருடைய தூய்மேனிய உபவீதனம் ஊர்துவபுண்ட்ரவந்தம் ஜெகத் புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம் அப்படின்னு சாதிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த திருமேனியை கொண்டு நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட திருமேனியினாலே நம்மெல்லாம் வசீகரத்தை ஆக்கி நாம சரணாகதா ஆக்கிறதுக்காக நல்வழி காண்பிச்சு சரணாகதன் ஆனாவுட்டும் நாம நன்னா இருக்கணும் அப்படின்னு நல்வழியை காண்பிக்கிறதுக்கு பாஷ்யக்காரர் தான் உபதேசம் பண்றத. இந்த உபதேசம் பொதுவில் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த பிரகரணத்துல அதை நாம நினைவு கூறணும், அனுசந்தானம் பண்ணணுமானால அதையும் அனுசந்தானம் பண்ணுவோம். தெரியாத வாழ்க்கை தெரியும். இது ரொம்ப முக்கியம். பிரபத்தி பண்ணிட்டாக்கா பிரபத்தி யார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அகிஞ்சனா இருக்கக்கூடிய கைமுதலத்தவன் பண்ணலாம். எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு இருக்கிற நீ சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜா அப்படின்ற இடத்துல பரித்யஜ்ய அப்படின்றதுக்கு அனுவாத பட்சமா அர்த்தம் சொல்ற போது ரெண்டு பட்சத்திலையும் தியாக விதி பட்சத்திலையும் விதி பட்சத்திலையும் சொல்லலாம், தியாக விதி பட்சத்திலையும் இல்ல அனுவாத பட்சத்திலையும். இப்போ நமக்கெல்லாம் எது பொருந்துறது அப்படின்னு சொன்னா அனுவாத பட்சம். அனுவாத பட்சம்னா நாம எப்படி இருக்குமோ அத அப்படி. இந்த அனுவாத பட்சம் தியாக. இந்த இது சுவாப்பிரத்யம் அப்படின்னு பேர். அதுல தேஜ்ய பரித்தேஜ்ய அப்படின்னு சொல்றது. இந்த பிரத்யேகத்துக்கெல்லாம் ரொம்ப உள்ள போக வேண்டாம். இந்த சுவாப்பிரத்யத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் நமக்கு எவ்வளோ அவசியமா புரியணுமோ அவ்வளோ திட்டம் புரியுற மாதிரி சொல்றது. பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது சர்வதர்மான் பதி கேக்கே அப்படின்னு சொல்லிருக்காங்க. பதின்னு உபசத்தம் கேக்கேன்னு சொல்லிருக்காங்க கண்ணன். அதுக்கு என்ன அர்த்தம்னா எதிச்சு விட்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கு தியாகம் விடுறதுன்னா, ஒரு விஷயத்தை விடுறதுன்னா தியாகம் தானே. அதான் தியாகத்தை விதிக்கிறது அப்படின்னு ஒரு பட்சம். இந்த சுவாபிரத்யத்துக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா பரித்தேஜ அப்படின்னு சொன்னா நீ விட்டு விடு, நன்றாக விட்டு விடு அப்படின்னு விதிக்கிறது. அப்படின்னா எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னு அர்த்தம். எல்லா தர்மங்களையும் நீ பண்ற தர்மங்கள்னு சொல்லியிருக்கிறே அதெல்லாம் விடு, விட்டுட்டு சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தியாக பட்சத்தை இப்போ நாம ரொம்ப போக வேண்டாம். சரி, கொஞ்சம் போற தெரிஞ்சுப்போம். அதாவது இந்த இப்ப நாம எதுக்காக சரணாகதி பண்றோம்? மோட்சத்துக்காக பண்றோம். நாம விரும்பின பலனுக்காக, அந்த பலனை பெறறதுக்காக சரணாகதி பண்றோம். அந்த விரும்பின பலன் பெறறதுக்கு சாஸ்திரத்துல சொல்லியிருக்க தர்மங்கள், அந்த தர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுடுன்னு அர்த்தம்.
ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போய் கேட்கணும், என் பையனுக்கு கொஞ்சம் வேலை போட்டு தரணும், அவன் நிறைய மார்க்லாம் வாங்கலை, ஏதோ பாஸ் தான் பண்ணியிருக்கான், ஏதோ ஒரு டிகிரி, அதாவது ப்ரொஃபஷனல் டிகிரி இல்லை, அதுதான் ப்ரொஃபஷனல் டிகிரின்னா அந்த மாதிரி டிகிரி கூட இல்லை, சாதாரணமாக ஏதோ எக்கனாமிக்ஸ் இல்லை ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி படிச்சிருக்கான், மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி கூட படிக்கல, ஏதோ ஒரு டிகிரின்ற பேர் இருக்கு, அவ்வளோதான். அந்த டிகிரி எதுக்கும் காரியகரமாக லாங்குவேஜ் படிச்சிருக்கான்னு வச்சுக்கோம், லிட்ரேச்சர் படிச்சிருக்கான்னா, அதனால பையனுக்கு வேலை கொடு அப்படின்னு ஒரு இடத்துல கேட்குறாங்க. அந்த இடத்துல பர்டிகுலர் டிகிரின்னு சொல்லி ஜென்ரலாக டிகிரின்னு சொல்லியிருக்கான். அதை வச்சு போய் ஏதோ கேட்குறான். கேட்கச்சே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி இது இல்லை அது இல்லை, நீங்கள் தான் எப்படியானா ஒன்றும் வேணாம்பா, இருக்கிறது போரும். அந்த டெஸ்டிமோனியல்ஸ் அவன் வச்சுட்டு இருக்கானே டிகிரி சர்டிஃபிகேட், அதை எடுத்துட்டு வர சொல்லு நாளைக்கு, அது போரும். ஏன்னா டிகிரின்னு சொல்லிடுது, அதனால அந்த டிகிரி போரும். அதுக்கப்புறம் பார்த்துக்கணும். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த லைன்லாம், ஏதோ அவன் சாதாரண லிட்ரேச்சர் ஏதோ படிச்சு அப்படி இருக்கு. நீ அதெல்லாம் கவலையே படாது, என்கிட்ட நீ அனுப்பிச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நீ எதுக்கும் கவலைப்படாது, அது தெரியாது இது தெரியாது நீ கவலைப்பட வேண்டாம், எல்லாத்தையும் விட்டு தள்ளு, எல்லா கவலையும் விட்டு தள்ளு, எதுவும் வேண்டாம், இருக்கிற சர்டிஃபிகேட்டை கொண்டு வர நான் வேலை தரேன். வேலை பண்ற இடத்துலயும் அவனுக்கு நான் உத்தரவுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தர சொல்லி நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன, நீ இது இல்லையே அது இல்லையே இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இல்லையே, நீ அதெல்லாம் கவலைப்படாது, விட்டு தள்ளு அப்படின்னு சொல்றான். அது போல எம்பெருமான் என்ன பண்ணாங்க, இந்த நாம பெறணுன்ற இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, மோட்சத்துக்கு உண்டான உபாயமா சொல்லியிருக்கக்கூடிய இது இருக்குதோ பக்தி யோகம், பக்தி யோகத்துக்கு உண்டான சங்கங்களா இருக்கக்கூடிய ஞான யோகம், கர்மம், அதுக்கு உண்டான அனுஷ்டானம், வேதாத்தியனம், இதெல்லாம் ஒண்ணுமே நம்ம கிட்ட இல்லை. அதான் அதெல்லாம் சொல்லிக்கோள் இவ்வளவு இருக்கணும்னு மோட்சத்தை தரணும். அதனால அந்த தர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னிடத்துல என்ன அப்படின்னு சொல்ற, அது தியாக விதி. அந்த சப்தார்த்தம் தியாகம், விட்டுடுன்னு சொல்றது, விதிக்கிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு எதை விடணும், இதுக்கு உபாயமா சொல்லக்கூடிய எல்லா தர்மங்களையும், தர்மம்னா கர்மம், எல்லா தர்மங்களையும் விட்டு நீ என்னை ஒருவனே சரணடை அப்படின்னு. இது தியாக விதி பட்சம். இப்போ நாமெல்லாம் என்ன சந்தியாவந்தனம் பண்றோமா, அது பண்றோமா இது பண்றோமா, என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாம ஒண்ணுமே பண்றது இல்லை, நமக்கு ஒன்றும் தெரியாது, பண்ணிட்டு இருக்கோம், அதனால ஒன்றும் பண்றது இல்லைன்னு நினைச்சுக்க வேண்டாம். அப்படி பொதுவாக சந்தியாவந்தனம்னா சந்தியாவந்தம் முட்டை முழுக்க, ஆச்சவனம் முட்டை முழுக்க நமக்கு என்னென்ன பண்ண தெரியுமா, பிராணாயாமத்தை எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியுமா, பண்றோம், ஏதோ மூக்க பிடிக்கிறோம், மந்திரத்தை ஏதோ சொல்றோம், முழு மூக்கிறோம், கையை மூக்கிலேருந்து காதில் வைக்கிறோம், அதே மாதிரி 3 தடவை தீர்த்தத்தை சாப்பிட்றோம், அப்படி இப்படி கையை ஏதோ வைக்கிறோம், விரலை அங்கங்கள்ல ஏதோ பண்றோம். ஆனா அதுக்கெல்லாம் எவ்வளவோ நியமங்கள்லாம் இருக்குது, அதுபடி பண்றோமா இல்லை. சரி, அதனால இப்ப நாமெல்லாம் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, ஒரு பரிசேஜனை கூட நம்மளால ஒழுங்கா பண்ண முடியாது, பண்ண தெரியாது. நிச்சயம் சாப்பிட்றோம் இலையில உட்காந்து, அந்த இலையில உட்காந்து சாப்பிடுச்சே அந்த பரிசேஜனையாவது ஒன்று பண்ணணும், மீதி எல்லாம் சந்தியாவனம் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு காரியம் ஏதோ போய் பண்றோம். அப்படி இல்லை, இது நாம பண்ற காரியத்துல ஒரு முன்ன ஒரு 2 நிமிஷம் காரியம், 1 நிமிஷம் காரியம், அதை நாம பரிசேஜனை சரியா பண்றோமா, பரிசேஜனை பண்ண இல்லை. அதனால இப்போ என்னன்னா, நம்ம இடத்துல வரைச்சே அனுவாத பட்சம், எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இருக்கிற நீ
என்னை ஒருவனே சரணடை மோட்சத்துக்காக. அந்த பரித்தேஜ அப்படின்னு பிரத்யம் இருக்கிறதுக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள். ஒண்ணு தியாக விதி, விடு அப்படின்னு விதிக்கிறது. இன்னொன்னு அனுவாதம். அனுவாதம்னா இருக்கிறத அப்படியே சொல்றது. நாம எப்படி இருக்கோம், எல்லாத்தையும் எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு தான் இருக்கும், விட்ட பிராயனா இருக்கும். அதனால எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இருக்கு. இப்படி ரெண்டு அர்த்தம். சரி, இந்த ரெண்டு உதாரணமும் சொல்றேன். இப்போ ஸ்நாத்வா புஞ்சிதா அப்படின்னு சொல்றது, குளிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்றது. அந்த பிரத்யம் அங்க இருக்குது. அந்த இடத்துல குளின்னு ஸ்நானம் பண்ணு அப்படின்னு விதிக்கிறது, அப்புறம் சாப்பிட சொல்றது. ஸ்நாத்வா ஸ்நானம் பண்ணி விட்டு அப்படின்னு சொல்லட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொல்றதுனால ஸ்நானத்தை அந்த இடத்துல விதிக்கிறது. அது போல எல்லா தர்மங்களையும் விட்டு அப்படின்றது விதிப்பம். அதுதான் தியாக விதி. இன்னொன்னு அனுவாத பட்சம் என்னன்னா, புங்க்வா சாந்தாயனும் சமாச்சாரே. புங்க்வா சாப்பிட்டு, சாந்தாயனும் சமாச்சாரே. ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு சாந்திராயணம், அதுக்கு பிராயசித்தமா சாந்திராயண விரதத்தை அனுஷ்டி அப்படின்னு சொல்றது. இப்ப இந்த இடத்துல நன்னா இருக்க ஒருத்தனை பார்த்து நீ ஹோட்டல்ல போய் சாப்பிடு, சாந்திராயண விரதத்தை அனுஷ்டி அப்படின்னு சொல்லுமா? அது சரியானதா? அதாவது தப்பு பண்ணு அப்புறம் பிராயசித்தம் பண்ணு அப்படின்னு சொல்றது அது சரியில்லை. அதனால அந்த இடத்துல என்னன்னா, புங்க்வா ஸ்நாத்வான்ற இடத்துல ஸ்நானம் பண்ணு அப்படின்னு விதி. இந்த இடத்துல புங்க்வா அப்படின்னா சாப்பிடுன்னு விதி இல்லை. புங்க்வா சாப்பிட்டு இருக்கிற நீ ஏற்கனவே என்ன பண்றிருக்க, ஹோட்டல்ல போய் அபக்ஷ பக்ஷணம் பண்ணிருக்க. அப்படி பண்ணிருக்கிற நீ அந்த தோஷ நிவர்த்தியர்த்தம் சாந்திராயணம் சமாச்சாரே, சாந்திராயண விரதத்தை பண்ணு அப்படின்னு சொல்ற. இது அனுவாத பட்சம். அதாவது நம்முடைய தன்மையை சொல்லி அதுக்கப்புறம் காரியத்தை பண்ண சொல்ற. சாப்பிடக்கூடாத சாப்பிட்டு இருக்கிற நீ புங்க்வா பிராயசித்தமா சாந்திராயணம் சமாச்சாரே, சாந்திராயண விரதத்தை அனுஷ்டி அப்படி. அந்த இடத்துல அப்படி இல்லை. ஸ்நாத்வா புஞ்சித்தான்னா குளிச்சுட்டு இருக்க நீ சாப்பிடுன்னு அர்த்தம் இல்லை. குளித்து விட்டு சாப்பிடு அப்படின்னு அங்க விதி, தியாக விதி. அதான் அங்க விதி பட்சம், இந்த இடத்துல அனுவாத பட்சம் அப்படின்னு. இப்போ நாம எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு இருக்கோம், எதையும் சரியா பண்ணல. அதனால எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இருக்கிற நீ என்னை ஒருவனையே சரணடை அப்படின்னு சொல்ற. அப்போ நாம தான் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கோம் தானே சரணாகதியை பண்ண சொல்லிருக்கா. ஆனால் நம்ம இப்படியே இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாமா அப்படின்னு சொன்னா அப்படியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா நாம எப்பவுமே முன்னேற்ற பாதையில தான் போகணும். அதனால நாம எம்பெருமான இத்தனை நாளா தாறுமாறா இருந்துட்டு எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு வெறுமை தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு இருந்தாலும் அந்த எம்பெருமான சரணடையும். எம்பெருமான சரணடைஞ்சதுனால அந்த எம்பெருமான சேர்ந்தவனானதுனால எம்பெருமானுடைய பிரீத்திக்கு நாம காரியம் பண்ணணுமோ. அதனால நமக்கு என்ன தெரியுமோ இந்த மனுஷனா இருக்கிறதுனால மனுஷனுக்கு உண்டான வர்ணாசிரம தர்மங்களை நாம பண்ணிட்டு இருக்கணும். வர்ணாசிரம தர்மம்ன்றது ஆக்ஞா கைங்கரியம், கட்டாயம் பண்ணியே தீரணும். மனுஷனா பிறந்தவன்
ஆடை இல்லாத இருக்க முடியுமா? ஆடை உடை உடுத்திக்கணும். சாப்பிடாத இருக்க முடியுமா? சாப்பிடணும். உடை உடுத்திக்கணும்னா அது என்ன மாதிரி உடுத்திக்கணும் அப்படின்னு இருக்குது. ஏழையா இருக்கும் கிழிஞ்சத்தை உடுத்திக்கிறான் அப்படின்னா அவன் பிச்சை எடுத்து கொஞ்சம் கூட வந்தது அப்படின்னு சொன்னா, இல்லை பிச்சை எடுக்கிறது வேஷ்டி கொடுக்குமா அப்படின்னு கேட்டா வேஷ்டி கொடுத்தா அவன் நல்லது தான் விட்டுப்பான், டியூஷனை விட்டுடுவான், நல்லது கிடைச்சதுன்னா. அது போலதான் நாம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்ற பாதையில பண்ணணும். அதாவது அவசியமா இருக்கக்கூடிய கர்மா ஆக்ஞா கர்மா, பண்ணா நல்லது அப்படின்னு சொல்றது அனுஜ்ஞா கர்மா. பாஷ்யக்காரர் அதனால நமக்கெல்லாம் என்ன வழி காண்பிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, பிரபன்னனானவன் இந்த சரீரம், இந்த சரீரம்னா இந்த வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கையை பத்தி கவலைப்பட வேண்டாம். காரணம், அந்த மனுஷ வாழ்க்கை இந்த சரீரத்தினுடைய வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னு சொன்னா, இந்த சரீரம் என்ன புண்ணிய பாபத்தினால ஏற்பட்டிருக்கோ அது முடிகிற வரையில் அந்த புண்ணிய பாபத்தினுடைய கர்மாபடியே போகும். அதனால் நாம் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம், அது அப்படியே நடக்கும். அதே மாதிரி ஆத்ம யாத்திரை, ஆத்ம யாத்திரை அப்படின்னு சொன்னா ஆத்மாவனுடைய இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆத்மா மறுபடியும் நரகத்துக்கு போகுமா, சொர்க்கத்துக்கு போகுமா, இல்லை மனுஷன் மாடா திருப்பி பிறக்குமா அப்படின்னு சொன்னா அதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஆன மாதிரி மறுபிறவிலாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவன் சொன்னபடி சரணாகதி பண்றது. அதனால நாம சரணாகதி பண்ணிவிட்டதுனால அவன் நம்ம மோட்சத்துக்கு மரணமான உடனே அழைச்சிட்டு போகிறான். அதனால அதுக்கும் நாம விசாரப்பட வேண்டாம். பிரபன்னனானவன் எனக்கு என்னாப்பி ரெண்டு விஷயத்திலையுமே இந்த சரீரம் யாத்திரை எப்படி போகும், தேக யாத்திரை அப்படின்னு விசாரப்பட வேண்டாம். ஏன்னா தேக யாத்திரை கர்மாதீனமாக தான் நடக்கும்ன்றது சித்தம். அப்படி இருந்துச்சு அதுக்காக கவலைப்பட்டா பிரபன்னனானவன் நாஸ்திகன் மாதிரி ஆயிடுறான். என்ன பெருமாள் தான் சொல்லுதானே, என்ன கர்மா கொண்டிருக்காளோ அது படித்து இந்த இது நடக்கும். ஆனால் அவனை சேர்ந்தவனானதுனால நாமும் சரணாகதி பண்ணி அதில் நிலை நிற்கணும். ஆத்ம யாத்திரையும் அவனுடைய அதீனம். என்னைக்கு இது இந்த சரீரம் விழுதோ அன்னைக்கு அழைச்சிட்டு போகிறான். அதனால ரெண்டுத்தையும் குறித்து நாம கவலைப்படக்கூடாது. அப்படி ஆத்ம யாத்திரையை குறித்து நாம கவலைப்பட்டோம்னா நாம பண்ணின சரணாகதி பொய்யா போடும். எப்படி அவன் அழைச்சிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி, சரி இப்ப ரெண்டுத்தை பத்தி கவலைப்பட வேணும்னா இஷ்டப்படி நாம தெரியலாமா அப்படின்னா இஷ்டப்படி தெரியக்கூடாது. அதனால யாராருக்கு என்ன யோக்கியத்தை இருக்குதோ அந்த யோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி அவ நடந்து கொள்ளணும். அதாவது இந்த இடத்துல என்னன்னா, அனுக்கியா கைங்கரியத்தை யோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டார். புரியுதா? ஆக்ஞா கைங்கரியத்தை கட்டாயம் பண்ணணும்ன்றது தீர்மானம். அதுவும் அவளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவனும் பண்ண போறான். அந்த அனுக்கியா கைங்கரியத்தில் தான் விபாஷ்யத்தை வாசித்து பிரவர்த்தித்தல். அதற்கு யோக்கியத்தை இல்லையாகில் அருளி செயலை கேட்டு பிரவர்த்தித்தல். அதுக்கும் யோக்கியத்தை இல்லையாகில், ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கணும் அதை பிரவர்த்திக்கணும்னா பெரிய ஞானமானா இருக்கணும். அருளி செயலை கேட்டு அந்த அருளி செயலை சொல்றதுன்றது அதை காட்டில கொஞ்சம் கம்மியான ஞானம் இருந்தா போறோம். ஏன்னா எல்லாருக்கும் அறியலான தமிழ் பாஷையில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் சுலபம். அது கூட யோக்கியத்தை இல்லைன்னா நாம எல்லாம் உண்டு கழிச்சுட்டு இருக்குமோ இல்லை, சாப்பிட்டு விருப்பு பண்றோமோ இல்லை. அதனால எல்லாருக்கும் அரிசி பருப்பு நெய் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இல்லைன்னா கூட. அதனால அதை வச்சு தான் வந்த திவ்ய தேசங்களில் அமுதுபடி
அதனாலதான் முதல்ல அமுதுபடின்னு சொன்னார். ஒரு காப்படி அரிசி இன்னைக்கு நித்தியப்படிக்கு வச்சுக்கோங்க சாமி அப்படின்னு கொடுக்கறதுக்கு முடியும். ஒரு மாசத்துல ஒரு நாளைக்கு, இல்ல வருஷத்துல ஒரு 2 நாளைக்கு, ஏதோ தனு மாசத்துல ஒரு பொங்கலுக்கு வச்சுக்கோங்க சாமி ஒரு அரைப்படி அப்படின்னு கொடுக்க முடியும். அது என்ன எல்லாருக்கும் அதுக்கே இவன் ஊஞ்சி கொடுத்து தான் பண்றான், அது கொடுக்க முடியாது அப்படின்னு சில பேருக்கு இருக்கட்டும். அதனால இந்த சிவாஷ்யம் அருளி செயலுக்கெல்லாம் யோகியத்தை இல்லைன்னா தான் வந்த திவிதேசங்களில் அமுதுபடி திருமாலை திருவிளக்கு முதலையை ஏற்படுத்துதல் அப்படின்னு சொன்ன அதுக்கும் யோகியத்தை இல்லை அப்படின்னு சொன்ன துவயம் அர்த்தானுசந்தானம் பண்ணுதல். சரணாகதி பண்ணின பாஷ்யக்காரனிடத்துல பெருமாள் சாதித்தார். துவயம் அர்த்தானுசந்தானேன சகசதா ஏவம் பக்தா யாவத் சரீரபாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்தா. துவயம் அர்த்தானுசந்தானத்தை பண்ணிட்டு நீ இரு அப்படின்னு சாதித்தார். அதனால அந்த துவயார்த்தானுசந்தானம் பண்ணுதல். இந்த துவயார்த்தானுசந்தானமும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்ததுன்னா ஏன் அது பண்ண முடியாதுன்னா, அதாவது பிரபத்தின்றது 4 விதம், 4 விதம். அது அஷ்டநிஷ்டை, முக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, பாகவத நிஷ்டை அப்படின்னு. இந்த சொலிஷ்ட முக்தி நிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டாக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் இருக்கும், சரணாகதியை பற்றி தெரிஞ்சுட்டு இருப்பான். அந்த மந்திரார்த்தத்தை கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இருப்பான் ஆச்சாரியன் பக்கத்துல கேட்டு. ஆனா பாகவத நிஷ்டாக்காரன் இருக்கானே அவன் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்காத கூட இருக்கலாம். அதனால அதுக்கும் யோகியத்தை இல்லையாகில் துவயம் அர்த்தானுசந்தானம் பண்றதுக்கு. ஏன்னா அந்த பாகவத நிஷ்டன்றவன் அந்த பாகவதன் அவன் பாகவதனை சேர்ந்து இருக்கான், அவ்வளவுதான். அந்த பாகவதே அதான் ஆச்சாரியனே அவனுக்கு சரணாகதி பண்ணி வச்சுறாரு. அதனால இவனுக்கு மந்திரமும் தெரியாது, மந்திரத்தினுடைய அர்த்தமும் தெரியாது, துவய மந்திரமும் தெரியாது, துவய மந்திரத்தினுடைய அர்த்தம். அதுக்கும் யோகியத்தை இல்லைன்னா ஸ்ரீவைஷ்ணவன் என்னுடைய வந்துட்டு அபிமானித்திருத்தல். அதான் அந்த பாகவதர் இவன் நம்ம சேர்ந்தவனா இருக்கான், ஏதோ நம்ம இடத்துல விசுவாசம் வச்சுட்டு இருக்கான், ஒண்ணுமே தெரியாத ஜடம் போல இருக்கான். ஆனா நம்ம இடத்துல ரொம்ப பக்தி யுக்தனா இருக்கான் அப்படின்னு அவருடைய அபிமானத்தை நம்ம சேர்ந்தவன் இருந்து அவரே பண்ணி வைக்கிறார். அதனால இவனுக்கு இந்த 4வது கைங்கரியம் கூட பண்ண முடியாது, இந்த 5வது கைங்கரியம் மாத்திரம்தான் பண்ண முடியும். இப்போ முதல் கைங்கரியத்துக்கு யோகியத்தை உள்ளவெல்லாம் அப்படியே வருஷம் எல்லா கைங்கரியத்தையும், அதாவது எதுக்கு யோகியத்தை இல்லையோ முதல் கைங்கரியத்தை பண்ணக்கூடிய பெரிய சுவாமி குஞ்சு விடுத்தி எடுத்துட்டு இருப்பார். அவரால் 3வது கைங்கரியம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ சமீபத்திலேயே 1940 அதுவே 80 வருஷம் ஆயிடுச்சு வச்சுப்போம். அந்த 40-50ல அதுவரை அதுக்கப்புறம் அந்த மகான் இல்லை. நாவல் பாக்கம் பெருமாள கோவில் சுவாமி அப்படின்னு பிரசித்தமா இருந்தவர் குஞ்சுவர்த்திக்கு ஏழுனாருன்னா இன்னைக்கு பெருமாள் திருவாராயணத்துக்கு என்ன வேணுமோ அது ஆயிடுச்சுன்னா மீதி தெருவுக்கு போகவே மாட்டார், அப்படியே அதோட முடிச்சுட்டு வந்து இது பண்ணுவார். அவருக்கு சிஷ்யர்கள்லாம் அவருடைய திருநட்சத்திராதிகள் பண்றதுக்கு எதனா கவியங்கள்லாம் திருநட்சத்திரம்னா விசேஷ தயாரெல்லாம் பண்ணணுமே, அந்த சாமான்கள்லாம் வந்தா கூட அன்னைக்கு சாயங்காலமே எல்லா சாமானையும் ஒவ்வொருத்தருக்கு மீந்ததெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு அப்படியே கொடுத்துருவோம். நம்ம கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்புறோம் நம்மத்துக்கு வரவாள் கல்யாணத்துக்குலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா ஆன மாதிரி பருப்பு மிளகா பெருங்காயம் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே என்ன மீந்திருக்கோ வருஷம் வரவாளுக்கு அப்படியே கொடுத்துருவார். அந்த மாதிரி மகான் இருக்கார். அவரால் இந்த இது பண்ண முடியாது கூட. அதனால இந்த 5 கைங்கரியத்துல எல்லாருக்கும் 5வது கைங்கரியம் சுத்தமா பண்ண முடியும்.
ஏன்னா ஆச்சாரியனே அண்டிதான் பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ட புண்டரீகஷ்ட புண்ணியகிருத்து ஆச்சாரிய வத்தையா முக்தோ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவே அப்படின்னு எல்லாரும் ஆச்சாரியனை பெற்றிருக்கணும். அதனால 5வது கைங்கரியம் எல்லாருக்கும் முடியும். மீதி கைங்கரியம்னா அவளுக்கு தகுந்த மாதிரி இந்த கைங்கரியத்தை விதிச்சது மாத்திரமில்லை சிவாட்சியக்காரர். இந்த கைங்கரியங்களை பண்ணச்சே நாம எப்படி வர்த்திக்கணும்னா, நம்ம சுத்தி லோகத்துல 3 பேர் இருக்கா, நல்லவா கெட்டவா சாமானியா இருக்கு. நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. அதாவது நல்லவன்னா நமக்கு உபகாரம் பண்றவனும் இல்லை, நமக்கு அபகாரம் பண்றவனும் இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டு இருப்பான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அததான் அனுகூலர் பிரதிகூலர் அனுபயர் அப்படின்னு 3 பேர் இருக்கா. அனுகூலன்றவா பகவத் பக்தர்களான பாகவதர்கள், பிரதிகூலன்றவா பகவத் விட்டுக்கள் பகவத் துவேஷிகள் பகவானை துவேஷிக்கிறவா. அனுபயர் இதுவும் இல்லை அதுவும் இல்லை. அதனால அவ உண்டியே உடையேன்னு தன் காரியத்தை பார்த்துன்னு போயிட்டு வா. பகவானை துவேஷிக்கவும் மாட்டா, பகவானை ஸ்தோத்திரம் பண்ணின்னு இருக்க மாட்டா, அவ பாட்டுக்கு இருக்க. இந்த 3 பேரிடத்துலயும் எப்படி வர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னா அதையும் சொல்றேன். இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இந்த 3 பேரோட நாம் எப்படி வர்த்திச்சு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அனுகூலரா இருக்கக்கூடிய பகவத் பக்தாள் பாகவதாள் இருக்காளே, இவாளை இது பண்ணா சந்தன குசுமாதிகள் நிலவு தென்றல் இதெல்லாம் போல நாம அவளிடத்த உறவு கொண்டு இருக்கணும். சந்தனத்தெல்லாம் எடுத்து பூசிப்போம், நிலா வெளிச்சத்துல உட்காந்துப்போம், ஆனந்தமா அனுபவிப்போம். அந்த மாதிரி அவளோட கொள்ளாம உறவு கொண்டு பழகணும்னு அர்த்தம். பகவத் துவேஷிகளை கண்டா என்ன பண்ணணும்னா, சர்ப்பாதிகளை கண்டா போல் வெறுவி வர்த்திக்கணும். பாம்புலாம் பார்த்தாக்கா, பாம்பு முதலியவர்களை பார்த்தா என்ன பண்ணுவோம், நாம தூரம் கொள்ளுவோம். அது போல பகவத் துவேஷிகளை கண்டா நாம அப்படி போயிடணும். பிரதிகூலரை கண்டால், அனுபயரை கண்டா காஷ்ட லோஷ்டம். ரோட்ல நடந்து போறோம், ஒரு குச்சி இருக்குது, ஒரு கல் இருக்குது, இதெல்லாம் கொண்டாடுறதும் இல்லை, நாம வெறுக்கிறதும் இல்லை. அது பாட்டுக்கு அது இருக்கும், நாம பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அதை பொருட்படுத்தாம. ஆன மாதிரி அதுல மனசை செலுத்தாம நாம பாட்டுக்கு போயிடும். ஆன மாதிரி பிரணவத்தரித்து இருக்கணும். ஆனா அதே சமயத்துல அந்த அனுபயர் அனுபயர் தான். அவ பெருமாளை ஒன்றும் கொண்டாடவும் மாட்டா, நிந்திக்கவும் மாட்டா. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவாளோட கூட அவ நல்ல முறையில் நடந்துப்பாளோ இல்லை. சில பேர் அக்கம் பக்கத்துல இருக்கவாளோட நல்ல முறையில் நடந்துப்பா, சில பேர் அக்கம் பக்கத்துல இருக்கவாளோட சம்பந்தம் வச்சுக்க மாட்டா. அவ பாட்டுக்கு அவ வீட்டுல இருக்கா, நம்ம பாட்டுக்கு அவ வீட்டுல இருக்கோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டை பூட்டிட்டு வெளில போறோம், மறுபடியும் வெளிலேருந்து வந்து கதவு தந்துருக்கோம் அப்படின்னு சில பேர் இருப்பா. சில பேர் என்ன, அக்கம் பக்கத்து வீட்டுக்கார போட்டே வச்சு எதிர தம்பட்டா நமஸ்காரம் சார், சௌக்கியமா சார், குட் மார்னிங் அப்படின்லாம் சொல்றான்னு வச்சு. அப்படி அனுபவரா இருக்கவா இன மாதிரி அனுகூலிப்பவர்களாகில். சில பேர் என்ன பண்ணுவா, ஒண்ணுமே இது பண்ணாது, அவ பாட்டு கதவை போட்டு அவ பாட்டு போயிட்டே இருப்பா. பக்கத்து வீட்டுக்காரன் வந்தா கூட அவங்க விஷ் பண்ணிட்டுலாம் போக மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுவான், விஷ் பண்ணிட்டு போவான். ஆன மாதிரி அனுகூலிப்பவர்களாக அவளுக்கு பகவத் ஞானத்தை உண்டு பண்ணணும். என்ன நம்ம இடத்துல அவன் ஏதோ இந்த விஷயம்லாம் பண்றானோ இல்லை, அதான் அனுகூல சுபாவனா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு அப்புறம் பகவானுடைய பகவத் ஞானத்தை ஏற்படுத்தணும். இல்லைன்னா ஐயோ பாவம் இவன் நம்மகிட்டே வரமாட்டேன்றான், இந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்தான், அவனை நாம திருப்பினோம், ஏதோ அவனுக்கு சொன்னோம், இப்ப ஏதோ கொஞ்சம் அப்படி வீட்டுல பூஜை புனஸ்காரம் ஏதோ பண்றான், இவன் அது நம்ம கிட்ட வரலையே அப்படின்னு அவனிடத்துல ஒரு ஐயோ பாவன்ற ஒரு கிருபைய
பண்ணணும். இந்த கிருபை பண்றதுனால நாம நல்லவனா இருக்கிறதுனால நாம இதெல்லாம் நல்லவனா இருக்கவாளுக்கு சொல்றது, நல்லவனா இருக்கிறதுனால இந்த கிருபை காரியமாகும். அவனும் அப்புறம் அனுகூல தசைக்கு வருவான். அதாவது நம்ம இடத்துல அப்புறம் அவனுக்கு நாம பகவத் ஞானத்தை உண்டு பண்ணணும். இப்படி நடக்கிறது மாத்திரம் இல்லை, மாறி நடந்ததுன்னா பகவானுடைய திருவுள்ளம் நம்ம வெறுக்கும் அப்படின்னு சொல்றோம். பாகவதாள் இடத்துல ஏதோ ஒரு நேட இந்த பாகவதர்கிட்ட நாம இவரை நாம கிட்ட சேர்க்கக்கூடாது. ஒரு விநியோகம் பண்ணா கூட இன்னும் கொஞ்சம் எனக்கு கூட அப்படின்னு கேட்கற அப்படின்னு ஒரு கோவில்ல தழுவி வர்றான். இஷ்ட விநியோகம் நான் தழுவி விட்டேன்னு சக்கர பொங்கல்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தா ஒரு பாகவதர் என்ன பண்ற, ஏதோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட ஆத்துக்கு எடுத்துட்டு போறேன், வசதியான பிரசாதமா இருக்குது, ஆத்துல 4 பேர் இருக்கா, கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு கேட்கறாரு. நாம கொடுப்போம்னு நினைச்சிட்டு நல்லவன் நினைச்சிட்டு உடனே இவர் இந்த மாதிரி கேட்கறதுனால இந்த பாகவதரோட நாம சம்பந்தமே வச்சுக்கூடாது, இவர் பறக்கிறார் அப்படின்னு நாம அந்த பாகவதர் இடத்துல வெறுத்தோம்னா எப்படி நினைக்கணும்? இந்த பாகவதர் இன்னும் கொஞ்சம் பிரசாதத்தை கேட்டு வராதவாளுக்கு கூட கொண்டு பெருமாள் பிரசாதத்தை கொடுத்து அவளுக்கும் நம்ம பிரசாதம் போய் சேர்றதே இன்னும் ஒரு 4 பேருக்கு அப்படின்னு அவரது இடத்துல நல்ல புத்தி பண்ணணும். நாம அதை விட்டுட்டு அவரை வெறுத்தோம்னா இவரை பார்த்தாதானே ஒரு விநியோகம் கொடுக்கணும், ஒரு விநியோகம் கொடுத்த உடனே இன்னும் 2 விநியோகம் கேட்பேன், அதனால இவரை பார்க்காத மாதிரி நாம எடுத்து ஆத்துக்கு அப்படின்னு நினைச்சோம்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், இதே மாதிரி எல்லா விஷயத்தையும் அப்படி நினைச்சோம்னா பெருமாள் இவனை ரொம்ப வெறுப்ப திருவுள்ளம் சீரும். பெருமாள் என்ன இப்படி பத்தியா, நம்ம ராஜா சன்னதியில போய் ராஜாவனுடைய பிள்ளைய பரிபவிச்சான்னா குறுக்க வராத, நான் ஒரு காரியமா ராஜா கிட்ட போச்சு நீ குறுக்க வந்துருந்தீங்க போ அப்படின்னு சொன்னான்னா ராஜா இவன் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். அந்த மாதிரி பெருமாள் நம்ம ஏறெடுத்து பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றோம். யார் விஷயத்துல பெருமாளுக்கு அபிமத்தமா, இங்க ராஜா பிள்ளை அபிமத்தமா ராஜாவுக்கு இருந்துட்டு அந்த குழந்தைய அனாதரம் பண்ணிட்டு ராஜா கிட்ட போனா ராஜா எப்படி இவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றாத திருப்பி அனுப்பிடுவானோ அது போல பெருமாள் பண்ணுவன் அப்படின்னு தாய். எதனால அர்த்த காமங்களுடைய அதான் இந்த அவர் 2 விநியோகம் கட்டுறது நமக்கு குறைஞ்சு போறது அப்படின்னு ஏதோ அந்த மாதிரியானது. அதே மாதிரி இவன் பகவத் தேசி தான், கோவிலுக்குலாம் இவன் வரமாட்டான், இருந்தா கூட இவனுக்கு நாம நிச்சயம் சல்யூட் அடிச்சாக்கா உடனே இவன் இவன் வீட்டுல தோட்டம் துறவுலாம் இருக்குது, உடனே நமக்கு எதனா அவன் கரமுதெல்லாம் தருவான், அதை தருவான், இதை தருவான். இவன் பகவத் துவேஷி தான், இருந்தா கூட கார்ல போறான், நம்ம கார்ல கொண்டு நம்ம ஆபீஸ் வரையில் விட்டுடுவான், நம்ம ஆபீஸை தாண்டி தான் அவன் போறான். இப்படின்லாம் ஒரு அர்த்த காமங்களடியா அவனோட கூட இவன் ஸ்நேகம் வச்சுட்டான்னா பெருமாள் என்ன பண்ணுவான்னா, ராஜ மகிழ்ச்சியாப்பட்டவர் ராஜாவினுடைய பத்னி ராணி மடிப்பிச்சை கேட்டா ராஜாவுக்கு எவ்வளவு ஆபத்தியம், அதனால அந்த ராணி எப்படி ராஜா வெறுப்பானோ அத போல பெருமாள் நம்ம சேர்ந்தவனா இருக்கான், அவங்கிட்டயோ போய் பிச்சை கேட்டு இருக்கான் நம்ம துவேஷிக்கிட்ட அப்படின்னு நம்ம வெறுத்தே தள்ளிடுவேன் அப்படின்னு சாய்க்கிறது. அனுபயரை அதாவது அனுகூலிக்காதவாளை நாம ஆதரம் கொண்டோம்னா ரத்னத்துக்கும் பாகவத்தாலையும் ஆதரிக்கணும். அப்படி ஆதரிக்காத இவனுக்கு ரத்னத்துக்கும் பாஷாணத்துக்கும் வித்தியாசமே தெரியல. ரத்னத்துக்கும் பாஷாணத்துக்கும், பாஷாணம்னா கல், அதாவது ஒரு சாதாரண கல்லையும் உயர்ந்த வைரக்கல்லையும் இல்ல மரகத கல் எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கிறாங்க. இவனுக்கு ஞானம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு பெருமாள் இவனையும் ஒதுக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம எப்படி
வாழ வேண்டும் பிரபன்னனா இருக்கும், எப்படி பெருமாளுடைய முகோல்லாசத்துக்கு பாத்திரமா இருக்கணும் அப்படின்றதையும் காண்பிக்கிற. அதனால சரணாகத சார்த்தவாகம் அப்படின்னு சரணாகத கூட்டத்தை பிருந்தங்களை இவர் நன்னா நிர்வகிக்கக்கூடியவர் அப்படின்னா நல்வழி காட்டி நல்வழியிலே நிலை நிறுத்துமவர். அப்படி மேல சிகையாசேகரனும் பத்மேத்தினா நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாதிவன்ஷடகோபாதீனிதிவர்யான் பஜே நிசம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சஜலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.